அப்போ நீங்கள் வாட்டில் எனக்கு என்னென்னு விஜய் மேலே ஏறி அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் சைடு தப்பை மறைக்கிறதுக்கு விஜயை முழு குற்றவாளி ஆக்குவீங்க. அப்படின்னா எதிர்க்கட்சிகள் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அவங்க இறங்கி அடிக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு என்ன அரசியல் இருக்குதோ அந்த அரசியல் அவங்களுக்கும் இருக்குது. இதனால் விஜய் நாளைக்கு ஒரு மனசு மாறி திமுகவை எதிர்த்து இந்த அரசியல் நானே சொல்கிறேங்க. திமுக எதிர்த்து அரசியல் பண்ணதான் நீங்கள் பச்சாங்க. நீங்கள் எல்கேஜி அவங்க பிஹெச்டி வாங்கினவங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அனுபவம் வரணுன்னா இங்கேயே கூட பதிவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் ஏடிஎம் கூட நீங்கள் போனீங்கன்னா 50-60 சீட்டு ஈஸியாக 50 சீட்டு ஜெயிக்கலாம். எடுத்த உடனே ஒரு 50 எம்எல்ஏ உங்களுக்கு எந்த வித கஷ்டம் இல்லாமல் அவர்கள் அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுடைய செல்வாக்கு எல்லாம் சேரும்போது ஸ்வீப் எதிர்கட்சி தலைவராக உட்காரலாம். ஒருவேளை மெஜாரிட்டி கிடைக்கலனா துணை முதல்வராக உட்காரலாம். நல்ல இது. அடுத்து எம்பி சீட்டு ஒரு 5-6 எம்பி சீட்டு அது முடிச்சுட்டு 2031 ஆரம்பிங்க கச்சேரியை. சரியில்லை இவங்களும் சரியில்லைன்னு. அப்போது உங்களை நம்பி காங்கிரஸ்லேருந்து எல்லாம் வருவாங்க. ஏன்னா ப்ரூவ்டு 50 சீட்டு ஜெயிச்சுக்கிறீங்க.